சேம் ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட் மீனிங் பார்ட் 2. ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹார். ஹார் அப்படின்னா 2 மீனிங் இருக்குது. ஒன்று வந்து நெக்லஸ், ஸோ நம்ம வியர் பண்ணுவோம்ல, ஸோ நெக்லஸ் அப்படின்றதுக்கு ஹார் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. வேர்பா பார்த்தீங்க அப்படின்னா ஹார்னா அப்படின்னா டு டிஃபீட், அதாவது தோக்கடிக்கிறதுக்கு ஹார்னா அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹார் அப்படின்னா நெக்லஸ் அப்படின்றதுக்கும் யூஸ் பண்ணுவோம், அண்ட் தென் தோக்கடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். நம்பர் 2 அவுர். அவுர் அப்படின்னா அண்ட் அப்படின்றது எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரியும். இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படின்ற மாதிரியான மீனிங். ஸோ இன்னொரு தடவை வாங்க, இன்னொரு சப்பாத்தி கொடுங்க, இன்னும் 2 நாள் இருங்க அப்படின்னு இந்த இன்னும் அப்படின்னு சொல்லுவோம்ல, இது எல்லாத்துக்கும் நம்ம அவுர் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ அவுர் அப்படின்னா அண்ட் அப்படின்ற ஒரு மீனிங், இன்னொன்று வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக நம்ம வாங்குறது, ஸோ அதுக்கும் வந்து அவுர் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். தேர்ட் ஒன் பால். ஸோ பால் அப்படின்னா ஹேர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா பால் பச்சா அப்படின்வாங்க. பால் பச்சானா அந்த குட்டி குழந்தைங்க, பாலகன் தமிழ்ல சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ரிலேட்டட் தான். பால் அப்படின்னா ஹேர் அப்படின்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று பால் அப்படின்னா கிட்ஸ், ரொம்ப குட்டி பசங்களை வந்து பால் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. For more video like this, please follow Dwarka Hindi Institute. Stay tuned for next videos.